ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வரத்துக்கான எபிசோடில் நம்ம பல்லவனை ஒரு வழியாக வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வந்த கையோட காயத்ரியை பார்த்து, ஏமா உனக்கு கூட கொஞ்சம் கூட அறிவில்லையா? எங்ககிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல, பல்லவனை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நினச்சிட்டிங்களா? உன்னை பெற்றவங்க உன் மேலே நம்பிக்கை வச்சு தான் இது வரைக்கும் உன்னை படிக்கிறதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. அதே மாதிரி டே பல்லவா, நீ கேட்குற போதெல்லாம் பணத்தை ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம நீ கேட்குற அளவுக்கு மேலேயே நான் உனக்காக பணத்தை கொடுத்துருக்கேன். உன் மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடனா இந்த பொண்ணு ரூம்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற, என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணன், நான் காயத்ரியை விரும்புகிறேன்னு, காயத்ரியும் என்ன விரும்புதுன்னு, நடுவில் சோழனை வந்ததுனால காயத்ரியை உங்கள் யாருக்கும் என்னால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியலன்னு. சரி, காலப்போக்கில் எல்லாமே மாறினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் காயத்ரியை உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தானே நான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னதான் சொன்னாலையும் நீ சொல்கிற எதையும் நான் ஏற்றுக்க போகிறதே இல்லை. நீ செஞ்சுருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்களாவது சொல்லுங்கள், யார் உனக்கு அண்ணி? இனிமேல் என் முகத்துலேயே நீ முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. பல்லவன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சோழன் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.